சாப்பிட்டு போங்க நீங்க ஒரு அரை கிலோவை. சாமி உனிய பிச்சு விட்டுருவேன் சுவாமியே. சரி, ஏய் வாடா. ஐயா, இது உங்களுடைய தொழிற்பெண்ணு தானே? ஆமாங்க. இப்ப வள்ளியை நான் பார்க்க வேண்டும். என் தங்கச்சி. ஆமா, உடனே அழைத்து வாருங்கள். தங்கச்சி ஓடியாத்தா வள்ளிக்கண்ணு. நானும் இடவில்லை தொடவில்லை ஏனோ விட இன்னும் வரவில்லை. ஐயர் வந்து சொல்லும் செய்திகள் வார்த்தை வருமா? ஐயர் வந்து சொல்லும் தேதியில் தான் வருமா? கண்ணுக்குள் நூறு நிலவா இது ஒரு கனவா? தென்றல் தொட்டதோ மொட்டு வெடித்தா கொடிகள் என்ன குத்தம் சொல்லுமா? கொள்ளை துளசி எல்லை கடந்தா வேத சொன்ன சட்டங்கள் விட்டு விடுமா? வாழ்க்கைக்கு எல்லை யார் போட்டது? வாழ்க்கைக்கு எல்லை நான் போட்டது. சாஸ்திரம் தாண்டி தப்பி செல்வதேது? கண்ணுக்குள் நூறு நிலவா இது ஒரு கனவா? கை கொட்டை காத கடிதம் எழுதிய உறவா? பூவே பெண் பூவே இதில் என்ன அதிசயம்? இளமையின் ரகசியம் இதில் என்ன அதிசயம்? இவள் மன புரியலையா? ஆணின் தவிப்பு அடங்கி விடுவோ? பெண்ணின் தவிப்பு தொடர்ந்து வரும். உள்ளம் என்பது உள்ள வரைக்கும் என்பது உண்மை எல்லாமே இருவருக்கும். உள்ளே ஏதோ உள்ளானது பெண் உள்ளோ என்று ரெண்டானது. ரெண்டா ஏது ஒன்றுபட்ட போது. தங்கச்சி அண்ணா தங்கச்சி அண்ணா அண்ணா அடே அழகு புள்ள. சொல்லுங்கண்ணா. நம்ம இடத்துக்கு மேல ஊத்துல இருந்து நாரதர் வந்திருக்கிறார். தெய்வலோகவாசியா? ஆமா. பிரம்மாவின் புத்திரன் அவர்தான். கலைவாணி மைந்த. ஆமா. பார்த்தீர்களா? பார்த்தேன். பேசுறீங்களா? பேசினேன். வாழைப்பழம் கொடுத்தாரா? வாழைப்பழம் கொடுக்கல, பழைய பூவம்பழம் கொடுத்தார். என்ன சொல்ற? அவர் அப்படித்தான். ஐயோ அண்ணா, வாழ்வதற்கு பலம் கொடுத்தாரான்னு சுருக்கி கேட்டேன். வாழுவதற்கு பழம் நிறையவே கொடுத்துருக்காரு. நான் கேட்டால் கொடுப்பாரா? அதிகமா கொடுப்பார். அப்ப கூப்பிடுங்களே. வாங்க சுவாமி. வந்தவரை வரவேற்பது எங்களது குலபண்பு. அதனால் தங்களுக்கு கொடுக்கும் வரவேற்பு எப்படி என்றால், தலைமா தவ புதல்மா வருகவே உந்தல் தாமரை தாழ் பணிந்தே வாழ்கவே. தலைவா தவ புதல்மா வருகவே உந்தல் தாமரை தாழ் பணிந்தே வாழ்கவே. நிலையான புகழ் கொண்ட கலை செல்வமே, நிறைவான குணம் கொண்ட அருள் வெள்ளமே, நெடுங்காலமாய் வணங்காமுடி நெடுங்காலமாய் வணங்காமுடி அருள் கேசரின் தூரம் காணவே நீடினாறு யாரு வெல்வா தலைவா தவ புதல்வா வருகவே உந்தல் தாமரை தாழ் பணிந்தே வாழ்கவே. அருவே புகழ் நீயே புகழ் மலை நீயே கருணை முயல் நீயே தந்தனின் தமிழ் நீயே. அருவே புகழ் நீயே புகழ் மலை நீயே கருணை முயல் நீயே தந்தனின் தமிழ் நீயே. அலைகடலை குடித்து அருந்தமிழ் இலக்கணம் படித்து மலகின் மமதையை முடித்து நாய்களை அழித்து. இது யாருக்கு வரவேற்பு? இப்ப நீங்க பாடின பாட்டு யாருக்கு வரவேற்புன்னு கேட்டேன். உங்களுக்கு தான். இல்லையே. இல்லையா? எங்க நீங்க பாடின வரிகளை சொல்லுங்க பாப்போம். அலைக்கடல் ஏழியை குடித்து அருந்தமிழ் இலக்கணம் படித்து மலையின் மமதையை முடித்து வாதாபாயில அழிச்சாருன்னு சொன்னேன். இது யாரு செஞ்சது?
அகத்தியர் செஞ்சாரு. அகத்தியனை பாட வேண்டியதுக்கு என்ன பாட காரணம்? காரணம் இருக்கு. அகத்தியன் வந்தானா நான் கேவலமா செய்யுங்க. வாய் மூடுங்க முன்னாடி. வாய முடுற நீ சொல்லாத. பாடுங்க. பாட்டு பாடும்போது எதுக்கு நீங்க முதல்ல ஆரம்பிக்கிறீங்க? உனக்கு சொல்லி கொடுத்தது யாரு? யாரு யாரு சொல்லி கொடுத்தா, எப்படி சொல்லி கொடுத்தாரு எங்களுக்கு தெரியும். நீங்க ஒண்ணு கேட்கணுங்கிற அவசியம் யாரு கிடையாது. வந்தா எப்படி வரவேற்கணும்? பாட்டு முடிஞ்ச அப்புறம் பேசிருக்கணும்.